வேர்ல்டு கப் வேற பக்கத்துல வந்துருச்சு. அப்படி ஒரு மாரி கிரிக்கெட் ஃபீவர் உள்ள வருதுல்ல. என்னத்தான் ஐபிஎல் பத்தி எல்லாரும் பேசினாலும் மும்பை, சிஎஸ்கே, ஆர்சிபி, கேகேஆர், சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அப்படின்னு எல்லாருமே நீங்க ஸ்டோரி ஸ்டேட்டஸ்லாம் போட்டாலும், இந்த வேர்ல்டு கப்பு, அப்புறம் T20 மேட்சஸு, அப்புறம் ரொம்பவே முக்கியமா டெஸ்ட் மேட்ச் இதெல்லாம் உட்காந்து பார்க்குறதே ஒரு தனி ஃபீல் தான். ஸ்கூல் படிக்கும்போது நீ படிச்சு என்னடா ஆகப் போற அப்படின்னு கேட்டா, சச்சின் மாரி ஒரு நல்ல பேட்ஸ்மேனா, டோனி மாரி ஒரு நல்ல கேப்டனா, ஜாகிர் கான் மாரி ஒரு நல்ல பவுலரா வருவேன்னு சொல்லுவேன். அது எப்புட்றா ஒருத்தரால இவ்வளோ பண்ண முடியும்னு கேட்டா, அதுதான் எனக்கும் தெரில. ஆனா நான் உண்மையா ஸ்கூல்ல அப்படி நான் சொன்னேன். ஆனா ஸ்கூல் படிக்கும்போது வாரத்தில 8 நாள், வாரத்தில 7 நாள் தானே அப்படின்னு கேட்காதீங்க. வாரத்தில 8 நாள் இருந்தாலுமே கிரிக்கெட் தான் ஆடுவேன். ஸ்கூலுக்கு போனா கிரிக்கெட்டு, வீட்டுக்கு வந்தா கிரிக்கெட்டு, வீக்கெண்ட் ஆனா கிரிக்கெட்டு, தூங்கும்போது கிரிக்கெட்டு, எந்திரிக்கும்போது கிரிக்கெட்டு, எப்ப பார்த்தாலும் கிரிக்கெட்டு, கிரிக்கெட்டு, கிரிக்கெட்டு. ஸோ அப்போ இன்னைக்கு கிரிக்கெட்ட பத்தி தான் பேச போறியான்னு கேட்டா, நோ, 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 நோ. ஸோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு இது நம்ம என்னப்பா பேசுவோமா பாட்காஸ்ட் வித் மீ அபு ஹசன். கம்ப்யூட்டர் ஜி இன்ட்ரோ ப்ளீஸ். சிந்தித்து பேசு, சபையறிந்து பேசு, சமயமறிந்து பேசு, சான்றோர் மதிக்க பேசு, அன்பாக பேசு, அறிவாக பேசு, ஆன்றோர் மதிக்க பேசு, உண்மையை பேசு, ஊருக்காக பேசு, உருப்படியா பேசு, அக்கம் பக்கம் பார்த்து பேசு. ஸ்கூல் டைம்லலாம் கிரிக்கெட் விளையாடும்போது எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. நான் தான் சொன்னேன்ல, நம்ம தல டோனி மாரி ஒரு கேப்டனாக ஆகணும்னு. ஸோ என் ஃப்ரெண்ட்ஸ் கேங்கில் கிரிக்கெட் டீமுக்கு நான் தான் கேப்டன். ஸோ எல்லாருமே என்னை தேடி அடிக்கடி வீட்டுக்கு வருவாங்க. எப்போ என்னை வீட்டுக்கு தேடி வந்தாலும் ஒரு 10 பேர் 12 பேர் அப்படின்னு கும்பலாக வருவாங்க. அதனாலேயே சின்ன வயசில் எங்கள் வீட்டை சுற்றி இருக்கிற பூமர் ஆன்டிஸ், பூமர் அங்கிள்ஸ்லாம் என்னை எப்படி சொல்லுவாங்கன்னா, இவன் ரொம்ப கெட்ட பையன், வீட்டிலேயே இருக்க மாட்டான், இவன் நல்ல பையனே இல்லை, இப்போ பாரு ஊர் சுற்றிக்கிட்டே இருப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஸ்கூல் படிக்கும்போது என்னை தேடி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்களா. ஸோ நான் என்ன நினைப்பேன், எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் தான் எல்லாமே அப்படின்னு நினைப்பேன். நான் எவ்வளோ தான் மோசமாக பெர்ஃபார்ம் பண்ணாலும், என்னால் டீமே மேட்ச்சை லாஸ் பண்ணாலும் என்னை எங்கேயுமே விட்டு கொடுக்க மாட்டாங்க. அடுத்த மேட்ச் டாஸ் போடும்போது அப்படி ஓரமாக உட்காந்துருப்பேன். சரி ஓகே, லாஸ்ட் மேட்ச் நம்மளால தான் லாஸ் பண்ணாங்க, இன்றைக்கி நம்ம கேப்டனாக இருக்கணும் அப்படின்னு ஒரு ஓரமாக உட்காந்துருப்பேன். 11 பேர் வருவாங்க. போடா போய் வந்து டாஸ் கேள்றா, அப்படி டீமை செட் பண்ணு, யார் யார் எங்கே ஃபீல்டிங் நிற்கணுமோ பார்த்துக்கோ, யார் ஓப்பனிங் இறக்கிடணுமோ விட்டுக்கோ, டீமை மேனேஜ் பண்ணுறா அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு இப்போ என்ன தோணாச்சே, நீங்கள் தாண்டா என் ஃப்ரெண்ட்ஸு, நீங்கள் தாண்டா என் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு அப்படின்னு ஒரு 10 ஃப்ரெண்ட்ஷிப் சாங் என் மனசுக்குள்ளே ஓடும். இது மொதல் சம்பவம். 2வது சம்பவம், நான் சென்னையில் உனக்கு எந்தெந்த ரூட்லாம் தெரியும்டா அப்படின்னு கேட்டால், தாம்பரம் டு சென்னை பீச் ஸ்டேஷன் எல்லா ரூட்டுமே எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா அந்த ரூட்டில் தான் ட்ரெயின் போகும், லோக்கல் ட்ரெயின் இருக்குமா, அந்த லோக்கல் ட்ரெயினில் ஏன்னா பிரச்சனையே இல்லாமல் கரெக்டாக நம்மளை இறக்கி விட்ருவாங்க. 5 ரூபா 10 ரூபாயிலே டிக்கெட்டு முடிஞ்சிடும். அதனால அது எப்போவுமே நான் லோக்கல் ட்ரெயின் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ அதே மாதிரி தான் நானும் என் ஃப்ரெண்டு ஒரு நாள் லோக்கல் ட்ரெயினில் போய்கிட்டு இருக்கோம். நான் ஃபுட்போர்டில் நிற்கிறேன், என் ஃப்ரெண்டு உட்காந்துருக்கான் சீட்டில். அடுத்த ஸ்டேஷனில் நாங்கள் இறங்கணும். அதுக்கு முந்தின ஸ்டேஷனில் டக்கு 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 டக்குன்னு ஷேடோ கான்ஸ் மாதிரி ஒரு 4-5 போலீஸார்ஸ் வந்து என்னை தூக்கிட்டு போயிட்டாங்க. ஏன்னா நான் ஃபுட்போலில் நிற்கிறேன், என்னை தூக்கிட்டு போயிட்டாங்க. என் ஃப்ரெண்டுக்கு என்னை தூக்குனதே தெரியாது போல். அவன் அடுத்த ஸ்டேஷனில் இறங்கணும் அப்படின்னு பார்க்குறான். பக்கத்தில் இருக்கவங்கள்ட்டலாம் கேட்டு என்னை கிண்டி ஸ்டேஷனில் தான் வச்சுருக்காங்கன்னு தெரிஞ்சு அவன் கிண்டி ஸ்டேஷனுக்கு வந்துட்டான். என்னை காலையில் பிடிச்சது ஒரு 8:30க்கு பிடிச்சிருப்பாங்க போலீஸ். அவன் வந்தது 9 o'clock வந்தான். என் நைட்டு விட்டது 11:30க்கு விட்டாங்க. 11:30 வரை அவன் என்கிட்ட எதுவுமே கேட்கல. எப்பண்டா வருவேன், எப்படா விடுவாங்க, என் மேலே கோவமோ இல்லை வந்து என்னை பார்த்து வெறுப்பாகிறதோ அவன் ஆகவே இல்லை. 11:30க்கு விட்டாங்க. சரி ஓகேடா வாடா போகலாம், வாடா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டான். அப்போ எனக்கு அவனை பார்க்கும்போது ஒரு 1000 ஃப்ரெண்ட்ஷிப் சாங் என் மனசுக்குள்ளே ஓடிச்சு. நீ தான்டா என் ஃப்ரெண்டு, நீ தான் என் ஃப்ரெண்டு, வேறு யாருமே என் ஃப்ரெண்டு இல்லை அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. இப்படி சம்பவம் சொன்னால் சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனால் அப்போ இருந்து எல்லாருமே இப்போ என் கூட இருக்கிறாங்களான்னு கேட்டால் இல்லை. அதனால அவங்க என் ஃப்ரெண்ட் இல்லைன்னு ஆகிடுமா? அதுவும் இல்லை. எவ்வளோ வருஷம் கழித்து பார்த்தாலும் பேசினாலும் பார்க்கும்போது அந்த பழைய வைபோட அப்படியே பேசுவாங்கள்ல, அந்த பழைய பாண்டிங்கோட அப்படியே பேசுவாங்கள்ல, அவங்களாம் நம்ம லைஃப்பில் தங்கிடுவாங்க. அவங்களாம் நம்மளை விட்டு எங்கேயுமே போக மாட்டாங்க. எல்லாருக்குமே லைஃப் சேஞ்ச் ஆகும். எல்லாருமே லைஃப்பில் நெக்ஸ்ட் லெவல் போகணும்னு ஒர்க் பண்ணுவோம். லைஃப்பில் கெரியரில் நம்ம நெக்ஸ்ட் லெவலுக்கு இம்ப்ரூவ் ஆகும். நம்ம எல்லாருமே ஒர்க் பண்ணிக்கிட்டு பிஸியாகவே நம்ம சுற்றிக்கிட்டே இருப்போம். அப்போ நம்மக்கிட்ட சில பேர் வந்து நீ முன்ன மாதிரி பேசுகிறதில்ல, நீ முன்ன மாதிரி பழகிறதில்ல, நீ முன்ன மாதிரி கால் பண்ணுறதில்ல, நீ மாறிட்ட அப்படின்னு சொன்னால் உண்மையாகவே அவங்க நம்ம லைஃபுக்கு வேணுமாங்கிறத பார்த்துக்கோங்க. என்கிட்ட கேட்டால் அவங்க நம்ம லைஃப்க்கு டிசர்வான்னு கேட்டால் இல்லை. இப்போ நமக்கு இருக்கிற முக்கியமான பிரச்சனை, நமக்கு யார் ஃப்ரெண்டு, யார் பெஸ்ட் ஃப்ரெண்டு, யார் க்ளோஸ் ஃப்ரெண்டு அப்படிங்கிறதே தெரியலை. இன்ஸ்டாகிராமில் 2 நாள் பார்த்து பேசுனா வா நீ என் பெஸ்ட் ஃப்ரெண்டு, ஃபேஸ்புக்கில் 2 நாள் பார்த்து பேசினா வா நீ என் பெஸ்ட் ஃப்ரெண்டு, ஜிம்மில் 2 நாள் பார்த்து பேசினா வா நீ என் பெஸ்ட் ஃப்ரெண்டு, அப்படி எல்லாரையுமே நம்ம ஃப்ரெண்ட்ஸாக வச்சுக்கிறோம். ஸோ அதனால் ஒருத்தங்க நம்மக்கிட்ட பேசாமல் போயிட்டா நம்ம ரொம்ப ஃபீல் பண்ணி நம்மளே ஹர்ட் பண்ணிக்கிறோம். நான் அவங்க கூட பேசியிருக்கணும், நான் அவங்க கூட கால் பண்ணியிருக்கணும், அவங்களுக்கு நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கணும், அவங்கள நான் கூப்பிட்டு வெளியே போயிருக்கணும், அவங்களுக்கு நான் அது பண்ணலன்னு நம்மளே என்ன கில்ட் ட்ரிப்பில் போட்டுக்கிறோம். இப்போ நம்ம இருக்கிற சோஷியல் மீடியா ஜென்ரேஷனில் ஃப்ரெண்ட்ஷிப்பை ஓவராக க்ளோரிஃபை பண்ணி
ஓவராக என்ஹான்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஒருத்தங்க நம்மக்கிட்ட பேசலை, அவங்க நம்ம லைஃப்பை விட்டு போயிட்டாங்க அப்படின்னா அதை அக்செப்ட் பண்ணிக்கிற மனநிலைமை நமக்கு இல்லை. ஃப்ரெண்ட்ஷிப் தான் எல்லாமே, ஃப்ரெண்ட்ஷிப் தான் இந்த உலகம், ஃப்ரெண்ட்ஷிப் இல்லைனா எதுவுமே இல்லை அப்படின்னு ஓவராக க்ளோரிஃபை பண்ணி வைக்கும் போது, ஒருத்தங்க நம்ம லைஃப்பில் பேசாமல் மூவ் ஆன் ஆகி போகிறாங்க அப்படின்ட்டு இருக்கும் போது அதை அக்செப்ட் பண்ணிக்கிற மனநிலைமை நமக்கு இல்லை. பார்க்குற எல்லாருமே நம்ம ஃப்ரெண்ட்ஸாக ஆகிட முடியாது. சில பேர் நம்ம ஃப்ரெண்டாக இருக்கலாம், சில பேர் நம்ம க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருக்கலாம், சில பேர் நம்ம பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருக்கலாம், சில பேர் கொலீக்ஸாக இருக்கலாம், சில பேர் அக்வைட்டன்ஸாக இருக்கலாம். அக்வைட்டன்ஸ்னால் என்னென்னா வந்து தெரிஞ்சவங்க, அவங்கள்ட்ட நம்ம க்ளோஸ் ஃப்ரெண்டும் இல்லை ஃப்ரெண்டும் இல்லை, பார்த்தா ஹாய் பாய்ன்னு மட்டும் சொல்லிப்போம், அவங்க தான். பார்க்குற எல்லாருமே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆகிறனால ஸோ நமக்கு யார் யாருக்கு எந்த அளவுக்கு எஃபோர்ட் போடணும், யார் யாருக்கு எந்த அளவுக்கு எனர்ஜி கொடுக்கணும் அப்படிங்கிறதே நமக்கு தெரியலை. ஸோ யார் யாருக்கு எந்த அளவுக்கு எஃபோர்ட் போடணும், யார் யாருக்கு எந்த அளவுக்கு எனர்ஜி கொடுக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. பார்க்குற எல்லாருக்குமே நம்ம எஃபோர்ட் அண்ட் எனர்ஜியை கொடுத்தா நமக்குன்னு இருக்கிற க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம டைம் அண்ட் எனர்ஜியை கொடுக்காமல் விட்டுருவோம். ஸோ இதுக்கு நான் என்ன பண்ணுவேன்னா பக்கெட் லிஸ்ட்டு போட்டு வச்சுக்குவேன். ஃபர்ஸ்ட் பக்கெட் பீப்புள், செகண்ட் பக்கெட் பீப்புள், தேர்ட் பக்கெட் பீப்புள். ஃபர்ஸ்ட் பக்கெட் பீப்புள்னால் என் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்னோடய ஃபஸ்ட் பக்கெட்டில் இருப்பாங்க. செகண்ட் பக்கெட்டில் எப்படி இருப்பாங்கன்னா தெரிஞ்சவங்க, ஜிம்மில் பார்க்குறவங்க, ஃபேஸ்புக்கில் பேசுகிறவங்க, இன்ஸ்டாவில் பேசுகிறவங்க, அவங்களாம் என் செகண்ட் பக்கெட்டில் இருப்பாங்க. அவங்களாம் என்னோடய செகண்ட் பக்கெட்டில் இருப்பாங்க. தேர்ட் பக்கெட்டில் இருக்கவங்க அக்வைட்டன்ஸ், ரேண்டமாக பார்க்குறவங்க, அவங்களாம் தேர்ட் பக்கெட்டில் இருப்பாங்க. ஸோ இப்போ இல்லை யார் யாருக்கு எந்த அளவுக்கு எனர்ஜி கொடுக்கணும், யார் யாருக்கு எந்த அளவுக்கு எஃபோர்ட் போடணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஸோ மறுபடியும் சொல்கிறேன், ஒருத்தங்க நம்ம லைஃப்பை விட்டு போயிட்டாங்க அப்படின்னா இட்ஸ் ஓகே. அவங்க போயிட்டு போகிறாங்க, அவங்க நம்மக்கிட்ட பேசலையே, இட்ஸ் ஓகே, பேசாமல் இருந்துட்டு போகிறாங்க. நான் அவங்க கூட டைம் பண்ணியிருக்கணும், நான் அவங்க கூட கால் பேசியிருக்கணும், நான் அவங்கள கூப்பிட்டு வெளியே போயிருக்கணும் அப்படின்னு நினச்சி உங்களை நீங்களே கில்ட் ட்ரிப்பில் போட்டிக்காதீங்க, உங்கள் மேலே நீங்களே காண்ட் ஆகிக்காதீங்க. எல்லா டைமும் நம்ம எல்லாருக்கும் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதே மாதிரி தான் நமக்கு எல்லாரும் எல்லா டைமும் இருக்கணுங்கிறது அவசியம் இல்லை. இட்ஸ் ஓகே, லைஃப் வில் மூவ் ஆன், பீப்புள் வில் மூவ் ஆன். எப்பா போதும், எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பே வேணாம், நான் தனியாகவே இருந்துக்கிறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. வி ஆர் ஆல்சோ ஹியூமன்ஸில். ஸோ நமக்கும் எமோஷனல் சப்போர்ட்டுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் கண்டிப்பாக வேணும். பட் நான் சொல்ல வர்றது என்னென்னா ப்ரியாரிட்டைஸ் பண்ணி யார் யாருக்கு நம்ம டைம் அண்ட் எஃபோர்ட்ஸை கொடுக்குறோம் அப்படிங்கிறத ஒழுங்காக பார்த்துக்கோங்க. என் லைஃப்பில் இவங்களை விட பெட்டர் பர்சன் எனக்கு கிடைக்கவே மாட்டாங்க, இவங்களை நான் மிஸ் பண்ணிட்டேன், இவங்களை நான் பண்ண தப்புனால தான் மிஸ் பண்ணேன், இவங்க கூட நான் பேசியிருக்கணும், இவங்களுக்கு நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா லைஃப் இஸ் லைக் ரைடிங் எ பைசைக்கிள். டு கீப் யுவர் பேலன்ஸ் யூ மஸ்ட் கீப் மூவிங் அப்படின்னு ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனே சொல்லியிருக்காப்புல. ஸோ வாழ்க்கை அப்படிங்கிறது, ஐயோ இப்போ நான் ஏன் மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் மாதிரி பேசுகிறேன். ஓகே, லைஃப் அப்படிங்கிறது ஒரு லாங் ட்ராவல், ரொம்ப பெருசு. அந்த ட்ராவலில் நீங்கள் நிறைய பியூட்டிஃபுல்லான பீப்புள்ஸை பார்க்கலாம். இவங்க தான் என் லைஃப்பில் பெஸ்ட் பீப்புள் அப்படிங்க நினச்சிங்கன்னா அதை விட பெஸ்ட்டான பீப்புள் உங்கள் லைஃப்பில் கண்டிப்பாக வருவாங்க. பிகாஸ் லைஃப் வந்து ஒரு பெரிய ட்ராவல், அதில் நீங்கள் நிறைய பேரை பார்க்கலாம். இப்போ எனக்கு யாருமே பெஸ்ட் ஃப்ரெண்ட் இல்லை, எனக்கு யாருமே க்ளோஸ் ஃப்ரெண்ட் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் யாருன்னா வேறு யார், நீங்கள் தான். என்னோடய பெஸ்ட் ஃப்ரெண்ட் யார், வேறு யார், நான் தான். உங்களை நீங்களே ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டைஸ் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு நீங்களே ஃபஸ்ட்டு எஃபோர்ட் போடுங்க, உங்கள் மேலே நீங்களே அதிகமாக லவ் பண்ணுங்கள், உங்கள் மேலே நீங்கள் அதிகமாக கேர் பண்ணிக்கோங்க. இப்படிலாம் நீங்கள் பண்ணிங்கன்னா நீங்கள் வெளியில் ஒரு ஆள்கிட்ட வேலிடேஷன் தேடி நீங்கள் போகவே மாட்டீங்க. ஸோ இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணி நம்ம பாட்காஸ்ட்டுக்கு ஒரு பெரிய சப்போர்ட் கொடுங்க. அப்படி மறக்காமல் ஃபாலோ பண்ணிடுங்க. நம்ம பாட்காஸ்ட் இப்போ அமேசான் மியூசிக், கூகுள் பாட்காஸ்ட்லேயும் இருக்குது, அங்கேயும் கேட்டிங்கன்னா அங்கேயும் மறக்காமல் ஃபாலோ பண்ணிடுங்க. கீழே என்னோடய இன்ஸ்டா ஐடி கொடுக்குறேன், மறக்காமல் ஃபாலோ பண்ணிவிட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்கள். நான் அதை கேட்குறதுக்கு சூப்பர் எக்ஸைட்டடாக இருக்கேன். ஸோ சீக்கிரம் உங்களை அடுத்த பாட்காஸ்ட்டில் பார்க்குறேன். டாட்டா, பை பை, டேக் கேர்.